எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இப்போ இது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்து நட்டு வச்சேன் பாருங்க, காராமணி காய். அந்த காராமணி எப்படி வந்திருக்கு பாருங்களேன். நான் கூட வருமோ வராதோன்னு நினச்சிருந்தேன். ஒரு சிஸ்டர் வேற சொல்லியிருந்தாங்க, செடி நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது, கண்டிப்பாக வரும்னு சொன்னாங்க. உண்மையே நல்லா வந்திருக்கு. பூவே எடுத்துருக்கு பாருங்க. பாருங்க, செமையாக இருக்குது. இது கூட சேர்ந்தது அதுங்க, அந்த தொட்டியில் வச்சுருக்கிறேன். அந்த தொட்டி, அதுக்கு அடுத்த தொட்டி, இந்த 3த்துலேயுமே இது ஒரு செடியில் உள்ள காராமணி விதை தான். எப்படி பாருங்க. அது அங்கே ஒன்று வச்சுருக்கேன், அதுவும் மேலே வந்துருச்சு. மொத்தம் 4 இடத்துல 4 தொட்டியில் வச்சுருக்கேன் காராமணி. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இது வந்து நம்ம பராமரிக்கிறதும் அதுக்கு கொடுக்குற உரமும் தாங்க காரணம். அதனால தான் அவங்க இவ்வளோ கலகலன்னு வராங்க. நம்ம கொஞ்சம் கவனிக்கிறத விட்டுட்டோம்னா செடி நமக்கு நல்லபடியாக இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை பாருங்கள், சரியாக வந்து கவனிக்க முடியல இந்த வெயிலுக்கு. அது கொஞ்சம் காலையில் வரும்போது பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கும், வாட்டமாக இருக்கும். சாயந்தரத்தில் வந்து நம்ம தண்ணி கிண்ணி ஊற்றிட்டு இது பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, நல்லா இருக்குது பாருங்கள். இந்த இடமே எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படியே சுற்றி இந்த மல்லி செடி, மிளகா செடி எல்லாம் எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம்.